மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சுற்றுலாத்தலம் தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலாத்தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டுகிற சுற்றுலாத்தலத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும். அந்த அடிப்படையிலே அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அமர்தி காடுகளில் சுற்றுலா மேம்பாடு அடைவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இங்கே விவசாய தொழிலாளிகள் நிறைந்தவர்கள், அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதோட விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம். ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவிச்ச 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 85% அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே விவசாய ஏழை தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள், அதோட மலைவாழ் மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு முழுமையாக கட்டி கொடுக்கும். இப்ப கட்டுற வீடு மாதிரி நினைக்காதீங்க, பிரமாதமான வீடா கட்டி கொடுக்க போறோம்.